தன் இளம் வயதிலேயே பொது உடைமை தத்துவத்தை கரம் பற்றி அடித்தட்டு மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு அரசின் பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆளாகி மனிதர்கள் அனைவரும் சரிநிகர் சமமாய் கிடைப்பது யாவும் யாவருக்கும் கிடைத்து வாழ வேண்டும் என தனது இறுதி காலம் வரை உழைப்பு சுரண்டலை எதிர்த்தும் உழைப்புக்கு உரிய ஊதியம் கிடைத்திடவும் போராடிய வரும் அரசியலில் நேர்மையானவர் ஐயா நல்லக்கண்ணு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவருமான தோழர் நல்லக்கண்ணு காலமானார். சுதந்திரத்திற்கு முன்பு அப்போதைய பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டம், தற்போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 10 பேரை கொண்ட விவசாய குடும்பத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதிக்கு 3வது குழந்தையாக 1925 டிசம்பர் 26ஆம் தேதி பிறந்தார். வைகுண்டம் கார்னேசன் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்த நல்லக்கண்ணு பள்ளி காலத்திலேயே ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் இளம் வயதிலேயே சேர்ந்த நல்லக்கண்ணு இந்திய விடுதலை போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். திருநெல்வேலி இந்து கல்லூரியில் புதுமுக வகுப்பில் சேர்ந்தார். இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற நல்லக்கண்ணு வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது கல்லூரியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். பின்னர் 1943ஆம் ஆண்டில் தனது 18வது வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து தோழர் நல்லக்கண்ணுவாக மாறினார். ஒடுக்கப்பட்ட தொழிலாளர் உழைக்கும் வர்க்க விளிம்பு நிலை சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவதை தனது முழு நேர மூச்சாக முன்னெடுத்த தோழர் நல்லக்கண்ணுவின் போராட்டம் 100 ஆண்டை கடந்தும் தொடர்ந்த நிலையே உள்ளது. 2ஆம் உலகப் போர் காரணமாக இந்தியாவில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்ட சமயத்தில் பத்தினி கோட்டம் என்ற இடத்தில் உணவை பதுக்கி வைத்திருப்பதை அறிந்த நல்லக்கண்ணு ஜனசக்தி பத்திரிகையில் அது குறித்து எழுதி அரசு அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்ததன் மூலம் 1000 நெல் மூட்டைகளை மீட்டு பஞ்சத்தால் பசிப்பட்டினியின் வாடிய மக்களின் பசியை தீர்த்தார். தற்போது வரை அப்பகுதி மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த தலைவராகவும் நல்லக்கண்ணு வாழ்ந்து வருகிறார். சுதந்திரத்திற்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் மீது இந்திய அரசு தொடுத்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடிய நல்லக்கண்ணு மீது ஆயுத புரட்சியை தூண்டியதாக, அரசுகளை கவிழ்க்க முயன்றதாக கூறி நெல்லையில் சதி வழக்கு விதிக்கப்பட்டு தலைமறைவாக பதுங்கியிருந்த நல்லக்கண்ணுவை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. சிறையில் அவரது மீசையை பொசுக்கியும் முடிகளை பீத்தும் காவல்துறை நடத்திய சித்திரவதையே நல்லக்கண்ணு மீசையை துறக்க காரணமானது. நல்லக்கண்ணு உள்ளிட்ட 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 1951 முதல் 1956 வரை 7 ஆண்டுகள் சிறையில் பல்வேறு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார். அப்போது அவருக்கு வயது 27 என்பது குறிப்பிடத்தக்கது. சிறையில் இருந்து வெளிவந்த நல்லக்கண்ணுவுக்கு சாதி ஒழிப்பு போராளி அன்னசாமி கட்சியின் லட்சியங்களை உணர்ந்து வளர்ந்த தனது மகள் ரஞ்சிதம் அவர்களை பெண் கொடுக்க முன்வந்தார். 5/6/1958 இருவருக்கும் நெல்லையில் திருமணம் நடைபெற்றது. வாழ்க்கை துணையாக மட்டுமின்றி நல்லக்கண்ணுவுக்கு உற்ற தோழராகவும் ரஞ்சிதம் அவர்கள் திகழ்ந்தார். மனைவியின் மறைவு நல்லக்கண்ணுவுக்கு பேரிழப்பாக அமைந்தது. நாங்குநேரி வனமாமலை கோயிலுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்து செல்லும் போராட்டம், வீடுகளுக்கு நிலை வைத்துக் கொள்ளும் உரிமையை நிலைநாட்டும் போராட்டம், செருப்பணிந்து பொது வீதிகளில் நடக்கும் போராட்டம் என்று நல்லக்கண்ணு நடத்திய போராட்டங்களின் வரலாறு அவரது வயதினை விட மிக நீளமானது. 1999 தென் மாவட்ட கலவரங்களின் போது இரு சமூகத்தினர்களுக்கு இடையேயான கலவரத்தில் தொடர்ந்து உயிரிழப்புகள் நிகழ்ந்தன. நல்லக்கண்ணுவின் மாமனாரும் சாதி ஒழிப்பு போராளியுமான அன்னசாமியும் அப்படி வெட்டி கொல்லப்பட்டார். உள்ளூர்காரர்கள் செய்திருக்கவே மாட்டார்கள் என்று உறுதியாக நின்றார் நல்லக்கண்ணு. மாமனார் மரணத்துக்கு அரசு கொடுத்த இழப்பீட்டையும் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இரு சமூக குழந்தைகளின் கல்வி உதவிக்கே கொடுத்துவிட்டார். தொழிலாளர் போராட்டங்கள் மட்டுமின்றி பட்டியலின சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் சமூக நீதிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராகவும்
சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் நல்லகண்ணு. குற்றாலம் அருவிக்கு அருகில் ரேஸ்கோர்ஸ் அமைக்கும் முயற்சி நடந்ததை 1985 தாமரையில் கட்டுரை எழுதியே தடுத்து நிறுத்தினார். 2010 நெல்லை தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளையை தடுக்க அவரே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வாதாடி சட்ட போராட்டம் நடத்தி வெற்றியும் கண்டார். இதனால் தாமிரபரணியில் மணல் அள்ளுவது உயர்நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டது. தனது இறுதி காலத்திலும் ஸ்ரீவைகுண்டம் அணையை தூர்வாரும் போர்வையில் மணல் எடுக்கப்படுவதற்கு எதிராக போராடினார். சிறையில் இருந்தபோது பற்றிக்கொண்ட வாசிப்பு பழக்கம் பின்னாளில் தமிழ்நாட்டில் புத்தகங்கள் அதிகம் வாசிக்கும் தலைவர்களில் ஒருவராக நல்லகண்ணுவை உருமாற்றியது. காசியில் பாரதியார் வாழ்ந்த வாழ்க்கை குறிப்புகளை திரட்டி கட்டுரை எழுதினார். முதல் மகளுக்கு காசி பாரதி என்றும் ஒரு பேத்திக்கு பாரதி கண்ணம்மா என்றும் பெயரிட்டுள்ளார். பாரதிதாசன் மீதும் பற்று கொண்டவர். பயணங்களில் பாரதிதாசன் நூல்கள் எப்போதும் வைத்திருப்பவர். ஒரு நல்ல கட்டுரையை வாசித்து விட்டார் என்றால் கட்டுரையாளரை அழைத்து பாராட்டும் குணம் கொண்டவர். தனது ஆரம்ப காலத்தில் இருந்து இறுதி காலம் வரை எளிமையும் யதார்த்தமாகவும் வாழ்ந்தவர். தனது 80வது பிறந்த நாளை முன்னிட்டு 1 கோடி ரூபாய் வசூலித்து கொடுத்தது கட்சி. அதை கட்சிக்கே திருப்பி கொடுத்து விட்டார் நல்லகண்ணு. தமிழக அரசு அம்பேத்கர் விருது கொடுத்து 1 லட்சம் ரூபாயையும் வழங்கியது. பாதியை கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் கொடுத்துவிட்டார். கடைசி காலம் வரை வாடகை வீட்டில் வசித்து வந்த நல்லகண்ணு பணத்தை பெரும் பொருட்டாக எண்ணியதே இல்லை. 1967 மற்றும் 1977 சட்டமன்ற தேர்தல்களில் அம்பாசமுத்திரத்திலும் 1999 மக்களவைத் தேர்தலில் கோவையிலும் என மொத்தம் 3 தேர்தல்களில் போட்டியிட்டு 3லுமே தோற்கடிக்கப்பட்டார். ஆனாலுமே அரசியலில் தேர்தல் என்பது ஒரு பகுதிதான். சட்டமன்றம், நாடாளுமன்றத்துக்கு இணையாக மக்கள் மன்றம் என்ற ஒன்று உள்ளது என்பதை ஆழமாக நம்பினார் நல்லகண்ணு. எளிய வாழ்க்கை, பொது வாழ்வில் நேர்மை என்று வாழ்ந்த நல்லகண்ணுவுக்கு அவரது 100வது வயதை முன்னிட்டு தகைசால் தமிழர் விருது வழங்கியது தமிழ்நாடு அரசு. இறுதி காலம் வரை போராட்டம், பொதுக்கூட்டம், புத்தக வெளியீடு, திருமணம், துக்க நிகழ்ச்சிகள் என தமிழ்நாடு முழுவதும் பம்பரமாக சுற்றி கொண்டிருந்த நல்லகண்ணுவுக்கு வயது மூப்பு காரணமாக பிப்ரவரி 25 நம்மை விட்டு பிரிந்தார்.